ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங்கில் ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், சட்டுன்னு செஞ்சிடலாம், அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மற்ற சேனலுடைய வீடியோ லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம பிரெட் எடுத்துக்கலாம். நான் ஒரு 4லேருந்து 5 பிரெட் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பிரெட்ல சைடில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு நீங்கள் அப்படியே போட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம். நான் வீடியோக்காக இதெல்லாம் சைடில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரிமூவ் பண்ண பிறகு இதை ஒரு 4 பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். ஒரு பிரெட்டை 4 பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ரெடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேன்ல ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இது நெய்ல செய்யும் போது தான் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் ஸ்லைசஸை இதுல போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரா 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எல்லாமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு தனியாக வச்சுடுவோம். இப்போ அதே பேன்லேயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து அந்த சுகர் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுவும் திக்னஸ்லாம் ஆகணும்னு கிடையாது. அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இந்த மாதிரி கரைஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க பிரெட் துண்டுகளை இதுல நம்ம ஃபுல்லா வச்சிடலாம். அந்த சுகரை இதை அப்சர்வ் பண்ணிருக்கோம், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றோம். இந்த மாதிரி எல்லா பிரெட்டையும் வச்சு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே அந்த சுகரை ஃபுல்லா இதை அப்சர்வ் ஆயிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு சர்க்கரை தண்ணி பத்தலைன்னா நீங்க 4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கூட நீங்க பண்ணிக்கலாம். ஆனா அந்த மாதிரி பண்ணும்போது பிரெட் ரொம்ப பொதன்னு ஆயிடும். அதனால இது கரெக்டான மெஷர்மெண்ட்ல இருக்கும். இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு பட்டர், ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க பட்டர் எடுத்துக்கிட்டு இது ஒரு எக் பீட்டர் வச்சு நல்லா ஒரு க்ரீம் டெக்ஸ்சருக்கு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த லம்ஸும் இருக்கக்கூடாது. அந்த சர்க்கரையும் நல்லா அந்த பட்டரோட கரைஞ்சி வரணும். நீங்கள் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு க்ரீம் மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக நம்மளுக்கு இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். மில்க் பவுடரை ஆட் பண்ணிட்டு அதையும் நம்ம எக் பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எல்லாமே ஒன்னோட ஒன்று கரைஞ்சி நல்ல ஒரு க்ரீம் டெக்ஸ்சருக்கு வந்துடணும். அவ்வளோதான், இவ்வளோதான் நம்ம ரெடி பண்ணி எடுக்க வேண்டிய வேலை. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்ல நம்ம ரெடி பண்ண பிரெட் எல்லாத்தையும் நம்ம ப்ரெசன்டேஷனுக்கு அடுக்கிடலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண பட்டர் இருக்குல்ல, அதை மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அதில் வச்சுட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இல்லை கையில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து கூட நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்க, அவ்வளோதான். இது மேலே நல்லா பட்டர் ஃப்ளேவரோடையும் கீழே நெய்யுடைய ஃப்ளேவரோடவும் சாப்பிட சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண பாதாமை நான் அப்படியே தூவி விட்டுக்கிறேன். நல்ல கிரன்ச்சியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அது கூடவே ரோஸ் பெட்டல்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம பன்னீர் ரோஸ் இருக்குல்ல, அதை பொடியாக கட் பண்ணி இது மேலே போட்டுக்கோங்க. ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போவுமே சாப்பிட்ற ஸ்வீட் மட்டும் இல்லை, இந்த மாதிரியும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயே சட்டுன்னு செஞ்சு சாப்பிட்டுடலாம். ஒரு அருமையான ரெசிபி இது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம்னு நீங்க எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.